யுஎஸ்ஆர்பி நடத்துகிற எஸ்ஐ தேர்வு, இந்த தேர்வில் ஒரு முக்கியமான மாற்றத்தோட அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க. அது என்ன மாற்றம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த எஸ்ஐ தேர்வில் பின்பற்ற நடைமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டாதான் அது என்ன மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். எஸ்ஐ பணியிடங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற மொத்த பணியிடங்களில் 80% 20%ன்னு பிரிக்கிறாங்க. 80% பணியிடங்கள் எல்லா தரப்பினருமே விண்ணப்பிக்கிறதுக்கான பணியிடங்களாக நிர்ணயம் செய்யப்படுது. 20% இடங்கள் டிபார்ட்மெண்டல் கோட்டா அப்படின்னு பிரிக்கிறாங்க. டிபார்ட்மெண்டல் கோட்டா அப்படின்னா 2ஆம் நிலை காவலராகவோ அல்லது முதல் நிலை காவலராகவோ தலைமை காவலராகவோ தீயணைப்பாளராகவோ பணியாற்றி இருக்கிறவங்க, அதாவது 5 ஆண்டுகள் முழுமையாக பணியாற்றி முடித்தவர்கள் இந்த டிபார்ட்மெண்டல் கோட்டால விண்ணப்பிக்க முடியும். இந்த டிபார்ட்மெண்டல் கோட்டால இருக்கிறவங்களுக்கு நடத்தப்படுற தேர்வும் ஓப்பன் கோட்டால இருக்கிறவங்களுக்கு நடத்தப்படுற தேர்வுலையும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. தனித்தனியாக சிலபஸ் இருக்கு, தனித்தனியா எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கு. சில அந்த உடற்திறன் தேர்வை டிபார்ட்மெண்டல் கோட்டால இருக்கிறவங்க பண்றதுக்கு தேவையில்லை அப்படின்ற நடைமுறைகள்லாம் இருந்தது. ஸோ இதை மாற்றணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில் இப்போ ஒரு புதிய மாற்றத்தை தமிழ்நாடு அரசு அரசாணையாக வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னா, டிபார்ட்மெண்டல் கோட்டால இருக்கவங்களும் ஓப்பன் கோட்டால இருக்கவங்களுக்கும் ஒரே மாதிரியான பொதுவான தேர்வு காமன் எக்ஸாமினேஷன் நடத்தப்படும். அந்த காமன் எக்ஸாமினேஷன் அப்படின்றது இரு தரப்பிற்கும் ஒரே நாள்ல நடத்தப்படும் என்பதுதான் இந்த புதிய மாற்றமாக இருக்கு. அதே மாதிரி முன்பு பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இதை டிபார்ட்மெண்டல் கோட்டால இருக்கிறவங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இப்போ அதையும் செய்யணும். முன்பு என்டியூரன்ஸ் டெஸ்ட் மட்டும் தான் டிபார்ட்மெண்டல் கோட்டால இருந்தவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்டையும் அவங்க அண்டர்கோ பண்ண வேண்டிய தேவை இருக்கும் வகையில் இந்த மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இது ஒரு முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுது. அதே மாதிரி சீனியாரிட்டி லிஸ்ட்ல இந்த எழுத்து தேர்வின் அடிப்படையில தான் அவர்களுக்கான முன்னுரிமை என்பதும் ப்ரமோஷன் என்பதும் கொடுக்கப்படணும் என்று உச்சநீதிமன்றத்தோட உத்தரவில் இருக்கு. ஆனால் அந்த அரசாணையோட முடிவாக கொடுக்கப்பட்டிருக்க அந்த தகவல்ல அப்படியான ஒரு மாற்றம் செய்யப்படுது என்று குறிப்பிடப்படலை. ஆனால் சர்வீஸ் ரூல்ஸ்ல மாற்றங்கள் தனியாக பிறப்பிக்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அதுவும் நடைமுறைப்படுத்தப்படுமா என்பது ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு மாற்றமாக இருக்கு. ஸோ எஸ்ஐ தேர்வு இதற்கு பிறகு வரப்போற நோட்டிஃபிகேஷன் எல்லாமுமே இந்த மாற்றத்தை நடைமுறைப்படுத்தும் வகையில தான் செய்யப்படும் என்பதை நாம இதன் மூலமாக புரிஞ்சுக்கலாம்.